டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்று பெண்களை உங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச விரும்புறேன். என்ன தெரியுமா? மார்பகம். இன்னைக்கு உங்ககிட்ட தெரியும், உங்க எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய மார்பகத்தை பத்தி பல விதமான நல்ல விஷயங்களும் இருக்கும், ஒரு அதிருப்தியும் இருக்கலாம். இன்னைக்கு உலக அளவுல கிட்டத்தட்ட 12,000 பெண்களை வச்சு ஒரு பெரிய ஆய்வு பண்ணாங்களாம். இந்த ஆய்வுல என்ன கேட்டாங்களா, உங்களுடைய பிரெஸ்ட்டை பத்தி உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டபோது கிட்டத்தட்ட 48% சொன்ன விஷயம் என்னோட பிரெஸ்ட் சின்னதா இருக்கு. 28% பெண்கள் என்ன சொன்னாங்க, என்னோட பிரெஸ்ட் பெருசா இருக்கு. ஒரு 26% பெண்கள் தான் அவங்க பிரெஸ்ட்டை பத்தி எந்த கமெண்ட்ஸ் இல்லை, வி ஆர் ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, பிரெஸ்டோட சைஸுங்கிறது அவங்க கிட்ட கேட்கும் பொழுது பிரச்சனை இல்லை, அதை பத்தி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களோட பிரச்சனையே இதனால ஏற்படுகிற கம்பேரிசன். அவங்கள மாதிரி அந்த செலிபிரிட்டி மாதிரி என்னோடது இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி இல்லை, இந்த கம்பேரிசன், சோஷியல் அவேர், அந்த சோஷியலா அதை பத்தி பேசுற விஷயங்கள் மற்றும் அவர்களிடையே உள்ள சில விதமான எதிர்பார்ப்புகள், இதுல அவங்க பார்ட்னர்ஸ் இவர்களிடையே பேசுகிற ஏமாற்றமான சில வார்த்தைகள், சில விதமான கம்பேரிட்டிவ் ஸ்டேட்டா, இந்த விஷயங்கள் தான் இந்த பெண்களுக்கு முக்கியமாக ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறது. ஸோ அந்த வகையில இந்த மார்பகத்தோட சைஸ் என்பது பெண்கள் இடையே பலவிதமான மன தாழ்மையை உருவாக்குது. இது இந்த பெண்ணோட செல்ஃப் எஸ்டீமே குறைவாக்குறது. ஸோ பல நேரங்களில் நீங்க பிரெஸ்ட்டை வச்சுட்டு நீங்க உங்க இமேஜை உருவாக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஒவ்வொரு பெண்ணினுடைய இமேஜும் எதை வச்சு உருவாக்கணும், அவங்களோட தன்னம்பிக்கை, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வாழ்கிற முறை, அவங்க எடுக்கிற ஒரு நல்ல ஒரு முற்போக்கான விஷயம், இந்த விஷயம் தான் அவங்களுடைய செல்ஃப் இமேஜை கொடுக்கணுமே தவிர உங்க உடல் ரீதியானவோ உங்க மார்பக ரீதியான விஷயங்களோ அல்ல. பெண்களே நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இதுல காம்ப்ளெக்ஸ்டா இருக்காங்க. பெரிய நல்ல படிப்பு படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனா என்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டா இருக்கு, இதனால என்னால எந்த விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீங்க ஏன் உங்க பிரெஸ்ட்டை வச்சுட்டு உங்களை யாராவது நிர்ணயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட நிர்ணயிப்பு என்பது மற்றவருடைய பார்வைகளில் நினைக்கிற விஷயம், ஆனா அது கரெக்ட் இல்லை. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இதனால ஏற்படுற மன அழுத்தம், அதிருப்தி, கவலை இதெல்லாம் இருக்கு. சோ இந்த மார்பக சைஸ் அப்படிங்கிறது எதனை சார்ந்தது, இது எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றி சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முதல் விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, டாக்டர் என்னோட பிரெஸ்ட் சின்னதா இருக்கு, எனக்கு குழந்தை வருமா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க, பிரெக்னென்ட் ஆன டாக்டர் எனக்கு சின்னதா இருக்கேன், நான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? ஸோ பிரெஸ்ட் சைஸுக்கும் தாய்ப்பால் கொடுப்பதற்கு, குழந்தை பேரு பெறுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்தவங்க சொல்றது என்ன விஷயம், என்னோட பிரெஸ்ட் சைஸ் இவ்வளோ பெருசா இருக்கிறது எனக்கு எந்த விதத்துலலாம் பிரச்சனைகள் வரும், கேன்சர் எனக்கு அதிகமாக வருமா? சைஸ் அதிகமாக இருக்கிற பெண்கள் சொல்ற விஷயம் இதுதான், எனக்கு கேன்சர் வருமா, அது வருவதற்கான ரிஸ்க் இருக்கா, இது கேட்பாங்க. அப்படி எதுவும் உங்க பிரெஸ்ட் சைஸை வச்சு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதனை நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மார்பக வளர்ச்சி, அதனுடைய சைஸ் எதனை சார்ந்து உருவாகிறது? 3 விஷயங்கள். முதல் முக்கியமான விஷயம், பிரெஸ்டோட காம்போசிஷனே அதனுடைய ஃபேட். ஸோ இன்னைக்கு பிரெஸ்ட்ங்கிறது இந்த பிரெஸ்ட் கிளாண்ட், மெமரி கிளாண்ட் அப்படிங்கிற கிளாண்ட், அந்த ஃபேட் டிஷ்யூல தான் அந்த கிளாண்ட்ஸ் இருக்கிறது. ஸோ இது ஒரு மசில், பெக்ட்ராலிஸ் மசில்ஸ் மேல ஒரு ஃபேட்ல இந்த கிளாண்ட்ஸ் வைக்கப்பட்டிருக்கு, இந்த சுரப்பிகள். ஸோ இந்த சுரப்பிகள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு ஏற்ற வகையில இதனுடைய பொசிஷன், இதனுடைய வளர்ச்சி, இவை அனைத்தும் இயற்கையாக உருவாக்கப்பட்டது. இது ஒவ்வொரு பெண்களுக்கும் தனித்தன்மையா அமைந்தது. ஆனா இந்த பிரெஸ்டோட சைஸை எது குறிப்பிடுகிறது, எது டிசைட் பண்றது அப்படின்னா, ஒரு ஒபீஸா இருக்க பெண்ணோட மார்பகம் பெருசா தான் இருக்கும், ஒரு ஒல்லியா இருக்க பெண்ணுக்கு ஃபேட் குறைவா இருக்கும், மார்பகம் சின்னதா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில உங்களுடைய ஃபேட் அளவை பொறுத்து தான் உங்க மார்பகத்தோட சைஸும் இருக்கும். ஸோ பலரும் கேட்பாங்க, டாக்டர் எனக்கு சில நேரங்கள்ல நல்லா முதல்லாம் பிரெஸ்ட் சைஸ் சரியா இருந்தது, அப்புறம் எனக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஏன் டாக்டர்மாங்க? உடல் எடை குறைஞ்சா பிரெஸ்ட் சைஸும் குறையும். ஏன்னா ஃபேட்டு நீங்க குறைக்கும் போது இதுவும் கண்டிப்பாக குறைக்கும்.
ஸோ அந்த வகையில உங்க பிரெஸ்டோட காம்போசிஷனான ஃபேட்டு பிளஸ் அதுல இருக்கிற மெமரி கிளாண்டு பிளஸ் அது மேல் உட்கார்ந்து இருக்கிற மசில், இந்த 3 தான் உங்க பிரெஸ்ட் கான்டூரையும் சைஸையும் டிட்டர்மின் பண்றது. ஸோ ஃபேட்டே இல்லாத பெண்ணுக்கு மார்பகம் சின்னதாக தான் இருக்கும். அந்த பெக்ட்ரல் மசில்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகாம போல்டா இருக்காதவங்களுக்கு பிரெஸ்ட் கொஞ்சம் உள்ளடங்கி தான் இருக்கும். பல நேரங்கள்ல தாய்ப்பால் கொடுக்கிற காலகட்டங்கள்ல இந்த மேமரி கிளாண்ட் நன்றாக வளர்ந்துருக்கும். ஏன்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன், இந்த 2 ஹார்மோனும் இந்த மார்பக வளர்ச்சிக்கு தேவையான ஒன்று. இதனுடைய மாற்றங்கள் சீரா இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மார்பக வளர்ச்சியும் சீராக இருக்கும். ஸோ அந்த வகையில ஒவ்வொரு பெண்ணின் மார்பகத்துக்கும் இந்த ஹார்மோன்ஸோட பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 தான் ஒரு பெண்ணின் மார்பக சைஸ், அதனுடைய காம்போசிஷன், அதனுடைய ஷேப், இதை எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய எடை சீராக இருந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க மார்பகம் சீரான வளர்ச்சியோட இருக்கும். ஸோ பொதுவாக பெண்களுக்கு இதை பற்றி உள்ள கவலை என்ன வேணும்னா, சில சின்னதா இருக்கவங்க சின்னதா இருக்குன்ற கவலை இருக்கும், பெருசா இருக்கவங்க பெருசா இருக்குன்னு கவலையா இருக்கும். ஆனா ஐடியல் சைஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஹைட்டுக்கு, உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற சைஸ் தான். இது உங்களுடைய சுற்றளவை பொறுத்தது. அந்த அளவுல உங்க பிரெஸ்ட் இருந்தா நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்க கேள்வி, டாக்டர் என்னோட பிரெஸ்ட்டை நல்ல சைஸோட நல்ல ப்ராமினன்ஸோட வச்சுக்க நான் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்? முதல் விஷயம் அது ஃபேட். ஸோ ஃபேட், நல்ல ஆரோக்கியமான ஃபேட்டி ஃபுட் நீங்க சாப்பிடும் பொழுது உடல் எடையும் கூடும், உங்க மார்பகத்தை சுற்றி உள்ள ஃபேட்டும் கூடும். இது ஆட்டோமேட்டிக்கா உங்க சைஸை கூட்டும். ஸோ ஃபேட்டி ஃபுட், குறிப்பாக கர்டு, திக் மில்க்கு, மற்றும் நீங்க நல்ல ஃபேட் உள்ள நிறைய நட்ஸ், வால்நட்ஸு, ஃபேட் உள்ள ஃபுட்டு, நல்ல கேஷ்யூ, இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபேட் அதிகமாகும் போது மார்பக வளர்ச்சியும் சீராக அமையும். 2வது முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி. இன்னைக்கும் பல பெண்கள் என்னுடைய ரொம்ப பிரெஸ்ட் சைஸ் சின்னதா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு முக்கியமான காரணம் அவங்க பெக்ட்ரல் மசில்ஸ் ப்ராப்பரா ஃபார்ம் ஆகாததுதான். மார்பகம் வளர்ற ஒரு பகுதி பெக்ட்ராலிஸ் மேஜர், பெக்ட்ராலிஸ் மைனர். இந்த மார்பகங்களை வளர வைப்பதற்கு சில உடற்பயிற்சிகள் தேவை. புஷ்அப் செய்றீங்களா? அந்த புஷ்அப்ஸ் உங்களுடைய செஸ்ட் மசில்ஸையும் பிரெஸ்ட் மசில்ஸையும் அதிகப்படுத்தும். இவை உங்களுடைய மார்பகத்தை ப்ராமினென்ட்டா காமிக்கும். ஸோ பெண்கள் செய்ய வேண்டிய புஷ்அப் மற்றும் ஃப்ளைங், அந்த ஃப்ளையர்ஸ் வெயிட்ஸ் வச்சு ஃப்ளையர்ஸ் பண்றது, இந்த எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணீங்கன்னா சிறிய மார்பகங்களும் அழகாக வளரும், ஆரோக்கியமாகவும் தெரியும். ஸோ உடல் எடை, ஃபேட், எக்ஸசைஸ், இது அனைத்தும் முக்கியமான ஒன்று. சில பெண்களுக்கு சில ஹார்மோன் குறைபாடுகள்னால இந்த மார்பகம் சிறிதாக இருக்கும், குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன். ஸோ இன்னைக்கு ஈஸ்ட்ரோஜன் குறைவா இருக்க பல பெண்களுக்கு இந்த மார்பக வளர்ச்சியும் சின்னதா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவர்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுத்து மார்பகத்தை வளர செய்ய முடியும். ஆனா அதையும் கவனமாக கொடுக்கணும். நீங்க எல்லாரும் போய் இந்த ஈஸ்ட்ரோஜன் எடுக்க முடியாது. ஒரு மருத்துவரின் பரிந்துரையின் பேர்ல உங்க உடல் ஆரோக்கியத்தை செக் பண்ண பிறகுதான் நீங்க இந்த பிரெஸ்டுக்கு இந்த ஹார்மோன்ஸை எடுத்துக்கொள்ள முடியும். இது தவிர சில மசாஜஸ், இவை உங்க பிரெஸ்டை ஷேப் பண்ணலாமே தவிர வளர்ச்சி ஆவதுக்கு ரொம்ப பெரிய மாற்றங்கள் இதனால் ஏற்படுவது இல்லை. ஸோ ஆரோக்கியமான உடல் எடை, உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்க முறைகள், இவை அனைத்தும் கண்டிப்பாக உங்க மார்பகத்தை வளரச் செய்யும். ஹார்மோன் சிஸ்டம் சீராக இருந்தா அந்த அழகு இன்னும் மேம்படும். ஸோ ஒவ்வொரு பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்க அழகு என்பது உங்க மார்பகத்தில் இல்லை, உங்க மனதுல தான் இருக்கு. உங்க மனதுல கண்டிப்பாக இதை நீங்க ஆரோக்கியமான ஒன்றாக நினைச்சீங்கன்னா இதை வைத்து உங்களை தாழ்மையா நினைக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி எண்ணம் உள்ள பெண்களும் இந்த நிலையை மாற்றுங்க. உங்களுடைய அழகு என்பது உடலில் அல்ல, உங்களுடைய எல்லா விதமான அச்சீவ்மெண்ட்ஸ், உங்க என்பவர்மெண்ட், அதுலதான் உங்களுடைய அழகே இருக்கு. தேவையில்லாத புற அழகு என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமையாது. இதனை கருத்துல கொள்ளுங்க. தேவையில்லாத மனக்குழப்பமும் டிப்ரெஷன்ஸ் இருப்பதை தவிர்த்து ஆரோக்கியமாக நான் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு நினைங்க. உங்க மார்பகமும் ஆரோக்கியமா இருக்கும், உடலும் ஆரோக்கியமா இருக்கும், மனமும் ஆரோக்கியமா இருக்கும், உங்க எதிர்காலமும் அமைதியாக இருக்கும். தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ்ல, தேவையில்லாத கம்பாரிசன்ஸ், தேவையில்லாத சோசியல் மாற்றங்கள்ல உங்க உடல் மனம் தளர்வதும் தவிர்க்கப்படும். ஸோ இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். எல்லா பெண்களும் தங்களுடைய மார்பகம் ரொம்ப எடுப்பா தெரியணும் இன்றைய காலத்துல யூஸ் பண்ற பிரா.
இந்த பிரா யூஸ் பண்றது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஏன் கரெக்ட்? ஒரு பிரஸ்டோட சப்போர்ட்டுக்கு இந்த பிரா தேவை. ஸோ உங்களுடைய மார்பக வளர்ச்சிக்கு இது கண்டிப்பா தேவை. இன்னைக்கும் மார்பகத்துல ஒரு தொய்வு, சாகிங் பிரஸ்ட் இதெல்லாம் தடுப்பதற்கு ஒரு மார்பகத்துக்கு கண்டிப்பாக பிரஸ்ட் சப்போர்ட் தேவை. ஆனா இந்த சப்போர்ட் சீரான சப்போர்ட்டா இருக்கணும். அதான் முக்கியம். இன்னைக்கும் பலரும் இந்த பிரஸ்ட் சப்போர்ட்டுக்கான யூஸ் பண்ற பிராவை அழகுக்காக பயன்படுத்துவது என்பது தவறு. இன்னைக்கு என்னோட மார்பகம் தொய்யாகாம இருக்கணும் டாக்டர், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நீங்க உங்க மார்பகத்துக்கு ஏத்த சைஸ், இந்த சைஸ் என்பது உங்களுடைய மார்பக சுற்றளவு சைஸ். அது தவிர அதனுடைய கப் சைஸ்ன்னு இருக்கு, ஏபிசின்னு இருக்கு. இது உங்களுடைய மார்பகத்தோட சைஸை பொறுத்து. சில பெண்களுக்கு 34 சைஸ், அந்த பிரஸ்டோட அளவை பொறுத்து ஏபிசின்னு சொல்லுவோம். அதனுடைய ப்ராப்பர் சைஸை நீங்க யூஸ் பண்ணணும். இதுதான் நாங்க கண்டிப்பாக மருத்துவர்களாக நாங்க ரெக்கமெண்ட் பண்றது. உங்க மார்பகத்துக்கு ஏற்ற முறையான சைஸ் கரெக்டான பிரா யூஸ் பண்ணும்பொழுது, அதனுடைய கப் சைஸ் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக மார்பகத்தினுடைய அளவும் சீராக இருக்கும். ஏன்னா நமக்கு ஹார்மோன்ஸ் கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம், உடற்பயிற்சி கொடுக்குறோம். இதனுடைய அந்த மார்பகத்துடைய கவனிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம மார்பகம் சீராக இருக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக பெண்கள் பார்த்தவங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்க மார்பக சைஸ்க்கு ஏற்ற பிரா போடுங்க. நிறைய பெண்களிடையே இருக்கிற தவறான உணர்வு தங்களுடைய மார்பகத்தை பெரிதாக காண்பிக்கணும் அப்படின்னு சில பிராஸ் யூஸ் பண்றாங்க. பேடட் பிராஸ் கரெக்டா தப்பா? இது தப்பு இல்ல. பேடட் பிராஸ்ல யூஸ் பண்ற சில ஸ்ப்ரிங்ஸ், அதாவது இதை சப்போர்ட் பண்ற சில விதமான மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ற பிரா, சைஸை பெருசா காண்பித்து லைட்டா லிஃப்ட் பண்ற மாதிரி காண்பிக்கிற பல விதமான அந்த பிரால இன்சர்ட் பண்ற பல ஸ்ட்ரக்சர், அந்த 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 சப்போர்ட்டிங் சிஸ்டம் கிரானிக்கா சில பெண்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுனால புற்றுநோய் வரலாமா அப்படின்னு கேட்டா வர வாய்ப்புகள் உண்டு. இந்த பேடட் பிராஸ்ல நீங்க யூஸ் பண்ற சில இன்சர்ட்ஸ் கவனமாக யூஸ் பண்ணுங்க. இது கிரானிக்கா ரொம்ப காலங்கள் அழுத்தத்தை கொடுக்கும்போது மார்பகத்துல சில மாற்றங்களை கொடுக்கலாம். ஸோ இவை அனைத்தும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இது தவிர அஃப்கோர்ஸ் நீங்க மார்பகத்தை லிஃப்ட் பண்றதுக்கு பல சர்ஜரிஸ் பண்றாங்க, அதுல நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு. ஆனா இயற்கையாக எளிமையாக யூஸ் பண்ற சில விஷயங்களும் பிற்காலத்துல பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஸோ மனதளவுல என்னோட மார்பகம் ரொம்ப நல்லா ப்ராமினெண்டா இருக்கணும்னு ரெகுலரா இது யூஸ் பண்றவங்க கண்டிப்பாக பிற்காலத்துல சில பின் விளைவுகள் வரலாம். பல நேரங்கள்ல சில பெண்கள் ரொம்ப ரொம்ப பெருசா காமிக்கணும் ரொம்ப காலம் யூஸ் பண்றதுனால செஸ்ட் பெயின், பேக் பெயின், ஈவன் அந்த ஸ்பைனல் பெயின் கூட இவங்களுக்கு வருது, ஷோல்டர் பெயின் கூட ஏற்படலாம். ஏன்னா தேவையில்லாம இது ஒரு அழுத்தத்தை கொடுத்து தேவையில்லாத சைஸ் பெரிதாக காண்பிப்பதனால அவங்களுடைய பேலன்ஸ் சிஸ்டம், அவங்களோட மசில் அதனை ஹோல்ட் பண்ற சிஸ்டத்திலையும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வலிகளையும் ஏற்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக பெண்கள் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், உங்க மார்பக அளவுக்கு ஏற்ற அளவனே சீராக கொடுங்க. பல நேரங்களில் கொஞ்சம் சின்னதா நீங்க ஃபீல் பண்றீங்க, கொஞ்சம் அதை நல்லா ஒரு ப்ராமினெண்டா வைக்கணும்னா அதுக்கான சேஃபான சாஃப்ட் பிராஸ் இருக்கு. இந்த பேடட் பிராஸை யூஸ் பண்றி உங்களுடைய சைஸை பெருசா காமிக்க தவறில்லை. தேவையில்லாத மிக அதிக சைஸ் அளவான பிராஸ் யூஸ் பண்றது பிற்காலத்துல பிரச்சனைகளையும் உருவாக்கலாம். அதில் இருக்கிற அந்த மெட்டீரியலோட கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் பல நேரங்கள்ல மார்பகத்துல சில பிரச்சனைகளையும் பிற்காலத்துல உருவாக்கலாம். ஸோ இதனையும் உங்க மார்பக கவனிப்புல எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியமான அழகான மார்பு வேணும்னா உணவு, உடற்பயிற்சி, முறையான உங்களுடைய எடை குறைப்பு மற்றும் தேவையான சத்துள்ள உணவுகள் மற்றும் மனதளவில் உள்ள ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை முறைகள் இதனை கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக அழகான உங்களுக்கு ஏற்ற மார்பகம் வரும். தேவையில்லாத மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்ளுங்க.